உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா? அதுக்காக நிறையா மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா? கவலையே படாதீங்க. உங்களுக்கு நான் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு கை வைத்திய குறிப்பு சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் வேப்பம் பூவுங்க. இப்போது இந்த கோடை காலத்தில் நிறைய பூத்து கொட்டும். இந்த வேப்பம் பூவு தேவையான அளவுக்கு சேகரிச்சுக்கோங்க, நிழலில் உலர்த்திக்கோங்க. எவ்வளவு வேப்பம் பூ இருக்கோ அதே அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அதையும் நிழலில் உலர்த்தி நெய்யில் வறுத்து தனித்தனியாக பவுடர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சம அளவுக்கு ஒன்று சேர்த்து ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்திக்கோங்க. தினமும் நீங்கள் மதிய வேளையில் உணவு சாப்பிடும்போது முதல்ல இது 1 டீஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டில் இந்த வேப்பம்பூ பொடி இதை போட்டு கொஞ்சம் உங்களுக்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுப்படுங்க. இது நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் பாடல் புத்தகத்துலேயும் இந்த குறிப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.